மாதாவுக்கு எத்தனை ஏக்கர் இடம் இருந்தது சொல்லுங்க. எவ்வளவு பணம் பேங்க்ல டெபாசிட் இருந்தது, எவ்வளவு நகைகளை மாதா அணிந்திருந்தார், எவ்வளவு குபேரனாக வாழ்ந்தார். இல்ல மக்களே, இருப்பதற்கு கூட ஒரு இடம் கிடையாது. எழுந்து ஓடு, எழுந்து ஓடு. குழந்தை பேற்றுக்கு கிடைத்த இடம் ஒரு மாட்டுத் தொழுவம். ஏற்றுக்கொள்கிறார். இறைவன் எனக்கு எவ்வளவு செய்திருக்கிறார். வரியை வாழ்க, வரியை வாழ்க. சத்தமா சொல்லுங்களேன், வரியை வாழ்க. நமக்காக இவ்வளவு செஞ்ச தாய்க்கு இவ்வளவுதான் போறதா? வரியை வாழ்க. மக்களே, அந்த குழந்தை பேற்றுக்கு வழி இல்லை, சுத்தி கிடத்துறதுக்கு துணி கூட அந்த தாய்ட்டு இல்லை. அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு எகிப்துக்கு ஓடுன்னு சொல்லும் போது பச்சை பிள்ளைய, 1 வயசு பிள்ளை அல்லது 2 வயசு பிள்ளை, அதை வச்சுக்கிட்டு அந்த அம்மா என்ன பாடுபட்டு இருக்கான். எத்தனை கிலோமீட்டர் அங்க இருக்கு. ஓடு 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 ஓடுன்னு சொன்னா எங்கயா ஓடும்? ஓடுவாள் நம் தாய், ஓடுவாள். எனக்கெல்லாம் ஆச்சரியமா பார்ப்பேன் மக்களே. மாதா, யோசேப்பு சின்ன பிள்ளை, ஏரோது மன்னன் கொல்ல தேடுகிறார். அந்த நேரத்துல மாதாவும் யோசேப்பும் வீட்டுல வந்து தங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது விவிலியத்துல. ஏன்னா அந்த நட்சத்திரம் வந்து நின்னதே ஒரு வீட்டு மேலதான் வந்து நின்றுச்சு. ஒரு வீடு பார்த்து தங்கி இருக்காங்க போல, பரவாயில்ல. அப்ப திடீர்னு யோசேப்பு எந்திரிக்கிறார். எந்திரிச்சு மரியா மரியா அப்படின்னு எழுப்புறாரு. என்னங்க அப்படிங்குது. வானதூதர் கனவுல வந்தார். என்ன சொன்னாரு? நாளைக்கே நமக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைக்க போனா, இல்ல 1 லட்சம் ரூபாய் கிடைக்க போறேன் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். வானதூதர் கனவுல வந்தாரு. உடனே நம்ம பிள்ளையை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு நைட்டோட நைட்டா எகிப்துக்கு ஓடணுமா. இப்படி நம்ம வீட்டுல நடக்குதுன்னு வச்சு, உங்க வீட்டுக்கு அதை படுத்துக்க, நீங்களும் படுத்து தூக்கிட்டு திடீர்னு எந்திரிக்கிறார். ஜெயமேரி ஜெயமேரி எழுப்புறாரு. ஜெயமேரி ஜெயமேரி, ஆண்டவருடைய தூதர் கனவுல வந்தாரு. நம்ம உடனே பிள்ளை குட்டிகளெல்லாம் கூட்டிக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு சென்னைக்கு ஓடணுமா அப்படிங்கிறாரு.